இந்த மிஷின்ல மாட்டின கரும்பு மாதிரி தான் இன்னைக்கு என்னோட டயட்டும். வெல்கம் டு டே 59. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அண்ட் என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருந்தான். அதனால 3 பேருமா சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு பண்ண மாதிரி அதே ஃப்ரெண்டு இன்னைக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்க முடிச்சிட்டான். இந்த வாட்டி கரும்பு ஜூஸ் வழியா. நான் இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா ஊர்ல இருந்து வந்த ஃப்ரெண்டு கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டான். அதனால சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து நான்வெஜ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். லஞ்சுக்கு 3 பெப்சியோட வர மாதிரி KFCல காம்போ வாங்கிட்டோம். நான் பெப்சி அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சேன், பட் இருக்குதுன்னு பாதி மட்டும் குடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் ஹாட் அண்ட் கிறிஸ்பியும் ஒரு ஸ்ட்ரிப்பும் எடுத்தேன். அப்புறமா கொஞ்சம் விங்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய போயிடுச்சு. எவ்வளவு சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. கேலரி டெபிசிட்ல இருக்க நானே இவ்வளவு சாப்பிடும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இது பத்தாதுன்னு டாமினோஸ்ல ஒரு காம்போ வாங்கினேன். இந்த காம்போல ஒரு சிக்கன் பார்பிக்யூ பீஸா, 3 கட்லெட்டு, அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் சாக்கோ பாம்னு ஒன்று வந்துச்சு. டொமேட்டோ சாஸுக்கு நடுவில் சீஸ் போட்டிருந்தாங்க. பீட்சா ஓகேவா இருந்துச்சு. கட்லெட் டீப் ஃப்ரை பண்ணி ஹை கேலரியா இருந்துச்சு, பட் சுமாரா தான் இருந்துச்சு. பீட்சா மாவுக்கு நடுவில் சாக்லேட் வச்சு மெல்ட் பண்ணிருக்காங்க. சுமாரா இருந்துச்சு, ஆனா நிறைய சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட 4வது வாட்டியா கூலி பார்க்க வந்துட்டேன். இன்டர்வெல்ல ஒரு ரெகுலர் பாப்கார்ன் வாங்கி டாப்பிங்ஸே போடாம 3 பேரும் சாப்பிட்டோம். படம் பார்த்துட்டு கிளம்பும்போது ஃப்ரெண்டு ஒரு கப் வாட்டர்மெலன் வாங்கியிருந்தான். நான் ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஃபுல் டே வெஜிடேரியன்ல இருக்குன்னு நினைச்சேன், பட் முடியல. அட்லீஸ்ட் நைட்டு டின்னருக்கு மட்டுமாச்சும் வெஜ் சாப்பிடலான்ட்டு இந்த மினி டிஃபன் ஆர்டர் பண்ணேன். இதுல ஒரு மினி மசால் தோசை, ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு சக்கரை பொங்கல், நெய் பொங்கல், புதினா சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா தேங்காய் சட்னி வைக்க மறந்துட்டாங்க. வடை கொஞ்சம் ஆயிலியா தான் இருந்துச்சு. வடையே அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் இந்த காம்போக்கு வடை இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு டிஷ்யூ பேப்பர் வச்சு கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு சாப்பிட்டேன். இதுவே ஹை கேலரி தான். ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை சாப்பிடாம எப்படின்னு 2 கொழுக்கட்டையும் வாங்கிட்டேன். ஒரு பவுல் பால் கொழுக்கட்டையும் 2 பூரண கொழுக்கட்டையும் வாங்கினேன். பூரண கொழுக்கட்டை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள எல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு. டேஸ்ட் வைஸா ஓகேவா இருந்துச்சு. பால் கொழுக்கட்டை ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு மீதியை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு காலையில இருந்தே டயட்டை காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா வயிற்றையும் காப்பாற்ற முடியல. வயிறு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. மற்ற நாள்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காண்டி தஞ்சாவூர் போனோம். எப்படியோ ஒரு வழியா கடைசி நேரத்துல பஸ் ஏறிட்டேன். மீண்டும் சந்திப்போம்.